நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். யோவான் நற்செய்தி 14:18. I will not leave you as orphans, I will come to you. John chapter 14 verse 18. என் அருமை தேவ ஜனமே, யோவான் 14:3 இப்படியாக கூறுகிறது: நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் திரும்பவும் வரும்போது நம்மை தம்மிடமாய் சேர்த்துக் கொள்வார் என்ற இந்த வாக்கு நமக்கு ஆறுதல் தருகிறது. இயேசு யாருக்கு இதை கூறினார்? தம்மை காட்டிக் கொடுக்க போகிற, மறுதலிக்க போகிற, தம்மை விட்டு சிதறி ஓடி போகிற தம்முடைய சீஷர்களுக்கே இந்த வார்த்தைகளை சொன்னார். ஆவிக்குரிய வாழ்விலே மேடு பள்ளங்கள், ஏற்றத்தாழ்வுகள், வெற்றி தோல்விகள் ஏற்படத்தான் செய்யும். நமது வாழ்விலும் எத்தனையோ ஆவிக்குரிய வீழ்ச்சிகள் வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரிடம் திரும்பும் போது அவர் நம்மை கைவிட மாட்டார். நாம் கலங்காதபடி காத்து கொள்வதாக அவர் வாக்களித்துள்ளார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்றார் இயேசு. அதாவது நமது வாழ்வு முறையானது என்னதான் நேர்ந்தாலும் நம்மை தம்மிடமாய் சேர்த்து கொள்ள ஆண்டவர் வருவார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். இவ்வுலகம் நமக்குரியதல்ல, நமது குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது. ஆகையால் என்ன நேர்ந்தாலும் நமக்கு கலக்கம் இல்லை என்பதை சாட்சியாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். திரும்பவும் வந்து நம்மை சேர்த்து கொள்ளும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை. ஒரு தேற்றர வாளனை நமக்காக அருளியுள்ளார். இவற்றிற்கும் மேலாக நமக்கு என்ன வேண்டும்? வாழ்விலே சோர்வுற்று கலங்கி நிற்கும் தேவ பிள்ளையே, ஒருவேளை நம்பியிருந்த ஒருவராலே கைவிடப்பட்டு தனித்து விடப்பட்டு வெளியே செல்ல முடியாத அளவிற்கு இருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாத மன பாரத்தோடு கூட நீங்கள் யாராவது இருக்கலாம். மனிதர் கைவிட்டாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாதவரும், நமக்காக தம்மையே கொடுத்தவரும், நம்மோடு இருப்பவரும், நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ள வருகிறவருமாகிய ஆண்டவர் நமக்கு உண்டு. ஆகவே கலக்கம் வேண்டாம். நாம் எந்த நிலையில் இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்வில் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும், அந்த நிலைமையுடன் உண்மைத்துவமான உள்ளத்துடன் இயேசுவிடம் திரும்புவோமாக. அப்பொழுது அவர் நம்மை சேர்த்து கொள்ளுவார், நம்மை சரிபடுத்துவார். இவ்வுலக வாழ்விலேயே கைவிடாதவர் நித்தியத்தில் நம்மை விட்டு விலகுவாரா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்கிறார் ஆண்டவர் இயேசு. ஜெபம். கைவிடாத தேவனே, நீர் இருக்கும் இடத்தில் நாங்களும் இருக்கும்படியாக நீர் மறுபடியும் வந்து எங்களை உம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று எங்களுக்கு அளித்த வாக்குக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.